ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். லேலிஹ்யசே கிருசமானஸ் சமந்தால் லோகான் சமக்ரான் வதனேர்ஜ்வலத்பிஹி தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ராஹ பிரதபந்தி விஷ்ணோ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனா கிருஷ்ணரை பார்த்து இப்போ வரைக்கும் தன்னுடைய பந்துக்கள் அந்த கௌரவ படையில் இருக்கிறவர்கள் அவள் எப்படி நதிகளைப் போலவும் விட்டில் பூச்சிகளைப் போலவும் விட்டில் பூச்சிகள் நெருப்பில் விழுவதைப் போலவும் நதிகள் கடலில் சேர்றது போலவும் தங்களை அந்த திருவாயில் சேர்த்து கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். அதை சொன்னார் நம்மளோட அர்ஜுனர். இப்போ அதன் ஒரு தொடர்ச்சியாக அந்த திருவாயிலேயே அவர் கவனத்தை செலுத்தி அந்த வாயிலிருந்து வந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை, இரண்டு முக்கியமான கட்டங்களை இந்த இடத்தில் சொல்கிறார் அர்ஜுனன். அப்படி சொல்லும்போது சொல்கிறார், கிருஷ்ணா, உன்னுடைய விஸ்வரூபத்தில் இந்த ஒரு ஜனார்தனாக இருக்கும் உன்னுடைய இந்த விஸ்வரூபத்தில் நான் காண்கிற விஷயங்கள், இந்த விஸ்வரூபத்தின் திருவாயிலிருந்து வரும் அந்த அக்னி, அந்த ஒரு நெருப்பானது உலகங்களையும் இந்த 14 லோகங்களையும் தன்னுடைய பிடியில வைத்து கொண்டு அனைத்தையும் எரித்து சாம்பலாக்குகிறது. அது என்னையும் என் மனதுக்குள்ள இருக்கிற தைரியத்தையும் என்னோட ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் முற்றிலுமாக சாம்பலாக்கி விட்டது. இன்னொரு விஷயம், அப்படி எத்தனை முறை அழித்தாலும் இந்த ஒரு சொரூபத்திற்கு பலமுறை இந்த சொரூபம் அழிக்கிறது. அந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. அழிக்கிறது வர்றது. இந்த மாதிரி தன்னுடைய அந்த கௌரவர்கள் எல்லாமே வரா, வாயில விழறா, அழிந்து போயிட்டு திருப்பியும் வரா, மீண்டும் இன்னொரு முறை அந்த வாய்க்குள்ளேயே வரா, இப்படி திருப்பி நடந்து கொண்டே இருக்காம அனைத்துமே. எத்தனை முறை அனைத்தையும் அழித்தாலும் இந்த ஒரு முகத்திற்கு, இந்த ஒரு விஸ்வரூபத்திற்கு திருப்தியே ஆக மாட்டேங்கிறது. மீண்டும் மீண்டும் அழித்து கொண்டே இருக்கு. இந்த கோரமான பற்கள், அதாவது கூர்மையான பற்களும் அது அந்த வாய்க்குள்ள இருக்கும் ஒரு பாம்பை போல, நாகத்தை போல அந்த நாக்கு இருக்கிறதா. அந்த நாக்கை வைத்து அனைத்து விஷயங்களையுமே தொட்டு கொண்டே இருக்கிறார் நம்மளோட விஷ்ணு. அந்த ஒரு நாக்கானது சுழன்று கொண்டே இருக்கு என்பதையும் பார்க்கிறார் நம்மளோட அர்ஜுனன். இப்படி சுழன்று கொண்டே இருக்கும் பாம்பு போல, நாகத்தை போல, விஷமுடைய கொடிய பாம்பு போல நாக்கு, கூர்மையான பற்கள், வாயிலிருந்து அக்னியாக வந்து கொண்டிருக்கிறது. கண்களோ சந்திரனும் சூரியனும், மூக்கிலிருந்தும் அந்த நெருப்பு அனல் காற்றாக வருகிறது. என்னுடைய பந்துக்கள் கௌரவர்களோ விட்டில் பூச்சிகளை நெருப்பில் விழுவதை போல உன்னோட வாய்க்குள்ள விழுந்துட்டு இருக்கா, நதிகள் கடல்ல சேர்றது போல சேர்ந்துட்டு இருக்கா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை என் கண்ணால பார்க்கிறேனே. என் கண்ணுக்கு இப்ப தெரியாது, எல்லாமே அழிவு மட்டும்தான். இந்த அழிவை தவிர வேற எதுவுமே என் கண்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதே. நான் எங்க இருக்கிறேன், நான் யார், நான் இந்த பக்கத்துல இருக்கிறவானா யார், நீ யார், இந்த ரூபம் என்ன என்று எதுவுமே தெரியாமல் போய்விட்டதே என்று முதல் அத்தியாயத்தில் எப்படி தன்னுடைய சொந்தங்களை, தன்னுடைய கௌரவ படையில் தன்னுடைய சொந்தங்களையும் நண்பர்களையும் பார்த்து ஆச்சரியமாகி அப்படியே அந்த ஒரு கலக்கத்தில் இருந்தாரோ, அதே கலக்கத்தை விட பல மடங்கு கலக்கமாக இப்போ இருக்கிறார் நம்மளோட அர்ஜுனர் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து. நீ யார், உன்னுடைய இந்த சொரூபம் என்ன, இந்த சொரூபத்தோட மகிமை என்ன, நான் யார், நான் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கேன், என் பக்கத்தில் என்னென்ன இருக்கு, எது வடக்கு திசை, எது தெற்கு திசை, எது மேற்கு, எது கிழக்கு, எதுவுமே தெரியவில்லை. இப்போ வந்துட்டு இருக்காளே இவர்கள் எல்லாம் கௌரவர்கள், இவெல்லாம் என்னை சொந்தக்காராதானா, நிஜமாலே இந்த லோகங்கள்லாம் உனக்குள்ளதான் இருக்கா, இந்த தேவர்கள் எல்லாம் இருக்காளே, கை கூப்பி வணங்குறாளே என்று எதுவுமே புரியவில்லை என்று சொல்லிவிடுகிறார் நம்மளோட அர்ஜுனன். அதனால பலவிதமான குழப்பங்களை வெளிக்காட்டும் வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கு, சும்மா வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இருக்குல்ல. அதனால ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் அர்ஜுனர் அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப உறுதியாக ஒரு வேண்டுகோளை செய்கிறார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி அர்ஜுனர் கேட்ட அந்த வேண்டுகோள் என்ன என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 30வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.